ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். நம்ம ப்ரோ கபடி சீசன் 10 தமிழ் தலைவாஸ் vs பட்னா பைரட்ஸ் மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் நண்பா. வேற லெவல் நடந்துச்சு நண்பா இந்த மேட்ச். தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க நண்பா. 21 பாயிண்ட் எடுத்தாங்க. சாகரத்தை 4 பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. சாயில் குள்ளியா ஹைஃபை எடுத்திருக்காப்ல. அப்புறம் மோஹித் அண்ட் அபிஷேக் நண்பா. அபிஷேக்கை பார்த்து எல்லாரும் கிண்டலும் கேள்வியும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நண்பா. இந்த பிளேயர் எல்லாம் ஏன்டா டீம்ல வச்சிருக்கீங்க, விரட்டி விட வேண்டியதாடா, பிளேயிங் 7ல ஏன்டா கொண்டு வரீங்க, அதனால தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் எல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க நண்பா ஃபேன்ஸ் எல்லாம். அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா அபிஷேக் நேத்து வேற லெவல் வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம் நண்பா. பழைய அப்ரோச்சை மாத்திட்டு புது அப்ரோச்சா கொண்டு வந்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. தை ஹோல்டு அப்புறம் ஆங்கிள் ஹோல்டு எல்லாம் பயங்கரமா போட்டாப்ல. எப்பவுமே அபிஷேக்னு டேஷ் தான் பண்ணுவாப்ல. அந்த டேஷ் எல்லாம் தவிர்த்து ஒரு புது அபிஷேக்கா விளையாண்டாப்ல நண்பா. வேற லெவல்ல விளையாண்டு இருந்தாப்ல. இதே அப்ரோச்சை வரப்போற மேட்ச்ல விளையாண்டாப்லன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் நம்ம ரைடர்ஸ் எல்லாம் அஜிங்கா பவர் வேற லெவல்ல பண்ணிட்டாப்லன்னே சொல்லலாம் நண்பா. நல்ல ஸ்பீடா ஓடி போய் பாயிண்ட்ல எடுத்துக்கிருந்தாப்ல. சூப்பர் 10 பாயிண்ட் எடுத்து டீம் ஜெயிக்க வச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம நரேந்திர கண்டோலா நண்பா. நரேந்திர கண்டோலா வந்து சப்போர்ட் தான் பண்ணாப்ல. 6 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. அதுக்கப்புறம் எடுக்க முடியல பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்தது கவர் போஸ்டனே சொல்லலாம் நண்பா. அபிஷேக் ஒரு பக்கம் கலக்கி இருக்கா அப்படின்னா இன்னொரு பக்கம் மோஹித் கலக்கி இருக்காப்ல. 3 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. மொத்தமா கவர்ஸ் போர்ஷன் மட்டும் 10 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க நண்பா. அந்த 10 பாயிண்ட் ஒரு தரமான டேக்கிளா இருந்தது. இதே ஸ்ட்ராட்டஜியை வரப்போற மேட்ச்ல கவர் போர்ஷன்ல இருக்கிற அபிஷேக் அண்ட் மோஹித் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த முறை வேற லெவல் பண்ணிடுவாப்லன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட்னா பைரட்ஸ் பக்கம் வந்தோம்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய டிஃபென்ஸ் தான் நண்பா கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா பண்றாங்க, திடீர்னு ஒரு மேட்ச்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ரைடர்ஸ் ஆனா சுதாகர் அண்ட் சச்சின், உங்க 2 பேர் தான் நண்பா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்றது. சுதாகர் மட்டும்தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது. சச்சின் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காப்ல. ஆனா சுதாகர் வேற லெவலில் விளையாண்டாப்ல நண்பா. நேற்று 8 பாயிண்ட் குறிச்சில எடுத்திருந்தாப்ல. பட் மேட்ச் ஜெயிக்க முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க என்ன செய்ய போறான்னு தெரியல. உங்களுக்கு பிளே ஆஃப் போறது ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு நண்பா. பட்னா பைரட்ஸ் டீமை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி 11வது இடத்துல இருந்து 10வது இடம் போயிட்டாங்க நண்பா. வேற லெவல்ல விளையாண்டு இதே மாதிரி வரப்போற மேட்ச்ல விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்த முறை பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன செய்ய போறான்னு தெரியல. அடுத்த மேட்ச் வேற பெங்களூர் புல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் விளையாடணும். அந்த மேட்ச்ல என்ன செய்ய போறான்னு தெரியல நண்பா. தமிழ் தலைவாஸ் டீம் என்னன்னே தெரியல நண்பா. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த மேட்ச் சொதப்பிடுறாங்க நண்பா. அதை என்னன்னே தெரியல. தொடர்ந்தே ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க நண்பா. ஒரே ஒரு முறையாவது தமிழ் தலைவாஸ் அணி தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சா நல்லா இருக்கு நண்பா. ஏன்னா சீசன் இதே பண்ணிக்கிருக்காங்க நண்பா. ஒரு மேட்ச் நல்லா பண்றாங்கன்னா அடுத்த மேட்ச் சொதப்பிடுறாங்க.